நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜிடெக் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவுடாசிட்டி ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி ஆடியோஸ் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவுடாசிட்டி ஆடியோ சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேரை பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் அதில் காமிச்சிருந்தோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆப்ஷன்ஸ், அதாவது எப்படின்னா ஒரு வீடியோலேருந்து ஆடியோ எப்படி ரீட்ரை பண்ணுறது, ஒரு வேவ் ஃபைலை எப்படி MP3 ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, 2-3 ஆடியோஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, ஆடியோவில் எப்படி நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட சிஸ்டமில் அவுடாசிட்டி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் இருக்க இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆடியோ இம்போர்ட் பண்ணுறேன். ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் அவுடாசிட்டி ஆடியோ வேவ் அப்படிங்கிற இந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு ஆடியோ. இப்போ ப்ளே பண்ணுறேன். ஆடியோ ப்ளே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ஹஸ்கி சவுண்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்மளால் எதையும் பார்க்க முடியல. அதுக்கு என்ன பண்ணணும், Ctrl+1, அதாவது நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஜூம் ஆகிட்டே இருக்கும். சாரி, அந்த ஆடியோ ஜூம் ஆகும். அதே மாதிரி நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம்லேருந்து ஜூம் அவுட் ஆகிட்டே வரும். ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் இன். கொஞ்சம் வியூ பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இருக்க அப்ளை பண்ணுறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜிடெக் தமிழ் யூடியூப் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டரில் ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவை எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கான சாஃப்ட்வேர் என்ன ஆன்லைனில் ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இடையில அந்த ஹஸ்கி சவுண்ட் கொஞ்சம் கேட்கவே கேட்காது. இப்போ நான் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு இதில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல இருந்து ப்ளே பண்ணுறப்போ 25 MB தான், ரொம்ப குயிக்காக டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ஹஸ்கி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு பாருங்களா. அதாவது இதுதான் நாய்ஸ் அப்படிங்கிறது. இதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் திரும்பவும் நாய்ஸ் ரிடக்ஷனில் போயிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக பார்க்கும்போது இது எல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இதை ஃபுல்லாக மாற்றிட்டு கிளிக் ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸில் இருக்க எந்த இதுவும் இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு பிளாங்க் லைன் மாதிரி நமக்கு வந்துடும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ளே பண்ணுறப்போ அந்த இடத்துல எந்த ஒரு நாய்ஸும் கேட்காது. அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த இடத்துல இதை ஃபேட் பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஃபேட் இன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் மட்டும் ஒரு கார்னர் இந்த மாதிரி வந்துடும். அதாவது உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி சவுண்டு. இந்த இடத்துல இருந்து ப்ளே பண்ணோம்னா வாய்ஸ் ரொம்ப கம்மியான சவுண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபேட் அவுட்டும் அதே மாதிரி தான். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஃபேட் அவுட் கொடுங்க. அதாவது ஹை சவுண்ட்லேருந்து திரும்ப லோ வால்யூமாக கீழே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம 2 ஆடியோவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வச்சுக்கோங்க. ப்ளே ஆகிட்டே இருக்குது. எனக்கு இந்த பிளாங்க் லைனில் ஏதாவது ஒரு மியூசிக் வேணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன், ஒரு ஆடியோ ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக வந்து மியூசிக், சாம்பிள் மியூசிக்கில் ஏதாவது ஒரு மியூசிக், இந்த மியூசிக் எடுத்து நான் போடுறேன். சாரி, இதில் அதிலே டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிடுறோம். ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லி இதில் கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ, இப்போ இந்த சாம்பிள் மியூசிக்கில் உள்ள ஏதாவது ஒரு ஆடியோ செலக்ட் பண்ணி இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் ஆகிட்டு இருக்க ஆடியோ
ஆடியோ இம்போர்ட் ஆகிட்டு எனக்கு கீழே வந்துருச்சு. இப்போ நான் அதை ப்ளே பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, இது வந்து ரொம்ப லோவாக கேட்குது. அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ஆடியோஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஆடியோவோட வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டில் அந்த ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ கேப் இருக்குது, இவ்வளோ வரையும் தான் ஆடியோ இருக்குது, இந்த இடத்துல கேப் இருக்குது. எனக்கு இதே ஆடியோஸ் ரிப்பீட்டடாக வரணும்னா ஒரு போர்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் போய் காப்பி கிளிக் பண்ணுங்கள். எங்கே ப்ளே ஆகணுமோ அந்த இடத்துல இங்கே மார்க் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் கொடுங்க. அதே ஆடியோ எனக்கு திரும்ப வந்துடுச்சு. ஆனால் இங்கேருந்து ப்ளே பண்ணோன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைல், அதே ஆடியோ ஃபைலை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பிளாங்காக எதுவும் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல மியூசிக் வரணும் அப்படிங்கிறது. இப்போ நான் இதை வந்து MP3 ஃபைலாக நான் சேவ் பண்ணணும். இந்த ஓவரால் எல்லா என்னோட எடிட்டிங் ஃபுல்லாகும். அதை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வேவ் ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி இதில் சேவ் ஆகும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை MP3க்கு மாற்றிட்டு சேவ்னு கிளிக் பண்ணுறேன். எனக்கு MP3 பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக்கின் கேட்குது. அதாவது என்னென்னா லேம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளக்கின் இது இல்லை அப்படின்னு சொல்லி வருது. நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபைலை டேட்டா போய் டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேம் அப்படிங்கிற ஃபைலு இதுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து இந்த இருக்குது. இந்த லிங்க் உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் பார்த்தீங்கன்னா லேமன் FFmpeg அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. லேம் அப்படிங்கிற இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். FFmpeg அப்படிங்கிறது வந்து இதில் கிளிக் பண்ணணும். FFmpeg எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். நிவேஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மின் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். எனக்கு லேம் இன்ஸ்டாலே முடிஞ்சிருச்சு. மினிமைஸ் பண்ணிவிட்டு கேன்சல் கொடுத்துட்டு அகைன் இப்போ போய் அதே ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். டோன்ட் ஷோ திஸ் மெசேஜ் அகைன். இப்போ பார்த்தீங்கன்னா MP3 ஃபைலாக சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிளிக் சேவ். டெஸ்க்டாப்பில் எனக்கு ஃபைல் சேவ் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் டைமாகவும் சேவ் ஆகிருக்கு. ஏன்னா 2 ஆடியோவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதே மாதிரி என்னோடய ப்ராசஸர் ரொம்ப கம்மி தான். நீங்கள் ஹை எண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ராசஸும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. இங்கே டெஸ்க்டாப் இங்கே இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா இது ஒரு MP3 ஃபைலு. க்ளோஸ் பண்ணிட்டு அப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆடியோ மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு வால்யூம் எந்தளவுக்கு லோவாக வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், எந்தளவுக்கு ஹையாக வேணாலும் வச்சுட்டு நம்ம அந்த ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஒரு வீடியோலேருந்து ஆடியோ எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிட்டு புதுசாகவே க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது என்னோட ஒரு வீடியோ.
ஒரு மொபைலில் உள்ள டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொபைலில் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ. இந்த வீடியோலேருந்து ஆடியோ எப்படி ரீட்ரை பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஆடியோவை இங்கே ட்ராக் பண்ணிடுங்க. டோன்ட் ஷோ திஸ் மெசேஜ், இது இருக்கட்டும். கிளிக் ஓகே கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் காமிக்குதுன்னா, அதாவது இதில் வந்து வேவ் ஃபார்மேட்டு ஏஐஎஃப்எஃப் இந்த ஃபைல் ஃபார்மேட் மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும், எந்த ஒரு வீடியோ ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வருது. கிளிக் ஓகே கொடுங்க. இப்போ என்ன பண்ணிக்கணும், இப்போ வீடியோலேருந்து ஆடியோ ரீட்ரை பண்ணுறதுக்கு நம்ம எஃப்எஃப்எம்பெக் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இந்த பிளக்கினை ரன் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே ஒரு வீடியோ ஃபைலை நான் இங்கே ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு MP4லேருந்து எனக்கு ஆடியோ மட்டும் ரீட்ரைவ் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கணும்னா நான் Ctrl+1 ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு ஜூம் ஆகுது ஆடியோ. இப்போ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்களா, இப்படி தான் ஒரு வீடியோலேருந்து ஆடியோ ரீட்ரை பண்ணிவிட்டு இதில் எடிட் பண்ணிட்டு நம்ம ஆடியோ வேறு எதுவும் மிக்சிங் பண்ணணும்னா மிக்சிங் பண்ணி அதை அப்படியே திரும்பவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.